ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வடகம் பழைய சாதம் வீட்டில் பழைய சாதம் மிஞ்சிருச்சுன்னா அது வடகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வடகம் எப்படி போடலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் நேற்று பழைய சாதம் மிஞ்சிருச்சு, அதை வேஸ்ட்டாக தூக்கி போட வேணான்ட்டு அதை மிக்சியில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு லைட்டாக உப்பு, பச்சை மிளகாய் 4 இதை போட்டு வாங்க அரைச்சிக்கலாம். இப்போ பழைய சாதம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஜீரகத்தை இதில் போட்டுக்கலாம். இப்படி சின்ன சின்ன உருண்டையாக தட்டில் ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி வச்சதுக்கப்புறமா இதை எடுத்து வாங்க வெயிலில் போய் காய வச்சிடலாம். இந்த மாதிரி தட்டில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்குங்க. இப்போ வெயிலில் எடுத்து வைக்க தான் போயிட்டுருக்கோம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சதுக்கப்புறம் அதை வெயிலில் வச்சிரும். வெயிலில் வச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பழைய சாதமும் வீணாக போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.